இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா எதுவுமே வேலை செய்யாம வெறும் சாப்பிட்டு மட்டும் என்னோட டே கழிச்சிருக்கேன். ஸோ இயர்லி மார்னிங் எந்திக்காம லேட்டாக தான் இருந்துச்சு. எழுந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோன்னே மார்க்கெட் போகலாம் கொண்டு வந்து நானும் மார்க்கெட் போயிட்டேன். ஸோ மார்க்கெட் போயிட்டு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே ஹோட்டல் தவக்கல்ல லஞ்ச் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி ரிவ்யூ பண்ணிருக்கேன். வாங்க ரிவ்யூ பார்க்கலாம். குவான்டிட்டி வைஸ் பீஸ் வைஸ் எல்லாம் வந்து 120 rupees ஒர்த்து தான். ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இந்த கடையில் வந்து அக்னமுட்டை சேர்த்துங்க. அக்னமுட்டை சேர்த்துருந்தா இன்னும் டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். மற்ற கடை நிறைய இடத்துல அக்னமுட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த கடையில் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம டேஸ்ட் வைஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது 120 rupees இது ஒர்த் தான். ஸோ இந்த மாதிரி நான் பிளேட் பாதி பிளேட் சாப்பிட்டு கூட இன்னும் இவ்வளோ ரைஸ் இட்லி இருக்கு. ஒயிட் ரைஸ் இருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பராக இருக்கு. தென் இதெல்லாம் முடியுங்க. சிக்கன் நல்லா இருக்குது. இந்த ஜூஸி வந்து சிக்கன் உள்ள இறங்கிருக்கு நல்லா. சூப்பராக இருக்கு. உங்களுக்கு இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டுருவோம். சீக்கிரமா சாப்பிட பாருங்க. எங்க வீட்டில் இது ரெகுலராக நான் லேட்டாக சாப்பிட்டு பழகம் ஆயிடுச்சு. எனக்கு அது முன்னாடி பசி எடுக்காது. இப்போதான் பசி எடுக்குது. கரெக்டாக 10 o'clock. இதாவது 8 மணிக்கு நீங்க உங்க டின்னர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மோஸ்டா வெளியே சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்க. நாங்கள் ரிவ்யூஸ் போட்டுட்டே இருப்போம் வெளியே சாப்பிட்றது. ஏன்னா அதை பார்த்து நீங்க போய் சாப்பிட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இல்லை. அது அடிக்கடி டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தா வெளியே வந்து கஷ்டம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பேசுறது தான் வேலையா இருக்கு எல்லாருக்கும். இப்போ அதுல நானும் கொடுத்தோம்னா வந்து வீட்டில் அம்மா சமைச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பவுமே ஏதாச்சும் நல்லா இல்லைன்னா சொல்லிட்டே இருப்போம். இது சரியில்லை, உப்பு கம்மியா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு, டேஸ்ட் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி. பட் நல்லா இருந்தா மறக்காம நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க நமக்காக அவ்வளோ எஃபெக்ட் போட்டு சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம சொல்ற அந்த சின்ன வார்த்தை நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க பாருங்க. நம்ம இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லி இது பண்றதுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ முடிஞ்சளவுக்கும் ஹெல்த்தாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.